வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க பீன்ஸு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். பீன்ஸு கத்திரிக்காய் போட்டு நல்லா ஒரு ருசியான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்புக்கு நம்ம முதல் நாள் நைட்டே பீன்ஸ், ராஜ்மா பீன்ஸ், சிகப்பு பீன்ஸ், கருப்பு பீன்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, பட்டர் பீன்ஸாக இருந்தால் கூட ஓகே, இல்லைன்னா கொண்டக்கடலையாக இருந்தால் கூட ஓகேங்க. நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். காலையில் சமைக்கும்போது குக்கரில் சேர்த்துட்டு உப்பு போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்படி ஊற வச்சு செய்யும்போது தான் நல்லா சாஃப்டாகவும் அந்த குழம்பு டேஸ்டியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வேகுங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் பூண்டு, சீரகம் ரெண்டையும் நுணுக்கி வச்சுருக்கேங்க, அதே சேர்த்துக்கலாம். இந்த பூண்டும் சீரகமும் தாங்க இதுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போது நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த காய் வதங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். உப்பு சேர்ந்ததுனால கொஞ்சமாக வதங்கிருச்சுங்க. இப்போது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு புளி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தாங்க போட போகிறேன், அதனால் தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம லைட்டாக தான் சேர்த்துருந்தோம், அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பீன்ஸில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லாவே வெந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கலக்கி நம்ம கொஞ்சம் கரண்டியாலேயே மசிச்சு விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் பீன்ஸு எப்படி வெந்திருக்குன்னு. நான் அதோடவே கொஞ்சமாக கொண்டக்கடலையும் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க.
வேக வச்ச பீன்ஸை நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பீன்ஸு எல்லாம் ஒன்றா சேர்த்து குழம்பு ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீன்ஸு, கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் தேங்காய் அரைச்சி போட்டுக்கோங்க. தேங்க்யூ.